ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கெப்பாசிட்டி பிளானிங் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்னா ஒரு கம்பெனி ஆர் ஃபேக்ட்ரிக்கு அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும். இப்போ டிமாண்ட் பர்டிகுலராக ஒரு 10,000 டிமாண்ட் இருந்துச்சுன்னா அது அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, அது இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ அடிஷ்னலாக இருக்கணும், இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா எவ்வளோத்தை நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணுறது தான் கெப்பாசிட்டி பிளானிங். அதுதான் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கெப்பாசிட்டின்னு போட்டிருக்கேன். எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கெப்பாசிட்டினா கெப்பாசிட்டியை எந்த அளவுக்கு நல்லபடியாக மேனேஜ் பண்ணி அதை டிமாண்டை மீட் அவுட் பண்ண வைக்கிறோம். அதுதான் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி பிளானிங்கில் நம்ம 3 விஷயத்தை பற்றி தெளிவாக கவனிக்க வேண்டியது இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி இஸ் நீடட், ஹவு மச் கெப்பாசிட்டி இஸ் நீடட், வென் திஸ் கெப்பாசிட்டி நீடட். வாட் கைண்ட் ஆஃப் கெப்பாசிட்டினா என்ன மாதிரி கெப்பாசிட்டி தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிமாண்ட் அதிகமாகிருச்சு, நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மிஷின்ஸை தான் கூட்டணும். அதுக்காண்டி டிமாண்ட் அதிகமாகிடுச்சுங்கிறதுக்காண்டி ப்ரைஸையோ இதை மாற்றக்கூடாது. ஏன்னா நமக்கு டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி எந்த கெப்பாசிட்டியை மாற்றினா அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணலாம். அதான் வாட் கைண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி. ஹவு மச் கெப்பாசிட்டின்னா எவ்வளோ கூட்டணும் இல்லை எவ்வளோ குறைக்கணும். வென் திஸ் கெப்பாசிட்டி நீடட், டிமாண்ட் இப்போ இல்லை, ஒரு மாதம் கழிச்சு தான் டிமாண்டே வரப்போகுது, அதுக்கு உடனே இப்போவே நம்ம மிஷின் வாங்கணும்னா அவசியங்கள். அதான் வென் திஸ் கெப்பாசிட்டி இஸ் நீடட். டைப்ஸ் 2 இருக்குது. லாங் டேர்ம் கெப்பாசிட்டி, ஷார்ட் டேர்ம் கெப்பாசிட்டி. லாங் டேர்ம் கெப்பாசிட்டினா இன்வெஸ்ட் இன் நியூ ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஒரு மிஷின் பத்தலைனா வேறு புதுசாக மிஷின் வாங்கிக்கலாம், இல்லை டெவலப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஷார்ட் டேர்ம்னா ஒர்க் ஃப்ரீ சைஸ், ஓவர் டைம் பட்ஜெட், இன்வென்ட்ரிஸ். இல்லைனா இன்வென்ட்ரிஸை கூட்டிக்கலாம், இல்லைனா ஒர்க்கர்ஸை ஓவர் டைம் ஒர்க் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் தான் ஷார்ட் டைம் கெப்பாசிட்டி. ஷார்ட் டேர்மில் கொண்டு போயிட்டு நம்ம புது மிஷின் வாங்க முடியாது. அதான் அது லாங் டேர்ம் கெப்பாசிட்டியில் நியூ மிஷின்ஸை கொண்டு போய்ட்டு. ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கலாம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேஞ்சஸ் இன் ப்ராடக்ட் ப்ராசஸ் டிசைனு, ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபார் கெப்பாசிட்டி அடிஷன், லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன், மார்க்கெட் டிமாண்ட், டைப் ஆஃப் டெக்னாலஜி, ப்ராடக்ட் அப்சாலசன்ஸ். இதெல்லாம் தான் அப்சாலசன்ஸ்னால் புது டெக்னாலஜி வளர்கிறதுனால இந்த மிஷின் பழசாகிறது. இதுதான் ப்ராடக்ட் டெக்னாலஜி. இதெல்லாம் தான் கெப்பாசிட்டி பிளானிங்கோட ஃபேக்டர்ஸ். அது 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். டைம் ஹரிசான் பேஸ் பண்ணினா லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். டைம் ஹரிசான்னா அதோட டியூரேஷனை பொறுத்து. ஃபைனைட் கெப்பாசிட்டி, இன்ஃபைனைட் கெப்பாசிட்டினா அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸை பொறுத்து. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். கெப்பாசிட்டி பிளானிங் தட்ஸ் தியரி தான், இது சம்ஸ் கிடையாது. இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.